இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வந்து பாவக்காய் எப்படி செய்யுதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு மேலே ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா போயிட்டோம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சைஸ் வெங்காயத்தில் நான் பாதி வெங்காயம் எடுத்து வச்சு வெங்காயம் போட்டு லைட்டாக இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். பாவக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பெரிய பாவக்காய் வந்து 2 பாவக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய பாவக்காய்னா கசப்பு தட்டும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து கசப்பு இல்லாமல் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 2 செகண்ட் கழித்து நம்ம பிளேட் எடுத்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் பிளேட் போட்டு மூடி வைக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான் இதுக்கு பண்ணுறோம். நம்ம தொக்கு அப்படின்னா நம்ம இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வெண்டைக்காய் எப்படி செய்யணுமோ அதே மெத்தட்லேயே இதை வந்து செய்யும். நீங்கள் எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா தண்ணி மாதிரி தெளிச்சுட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி எடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் சீக்கிரம் வேகும். நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி வதக்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கசப்பு இருக்காது. பசங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நம்ம வெண்டைக்காய் செய்கிற மாதிரியே ஃபுல்லாகவே நல்லாவே வதங்கிட்டு வெண்டைக்காய் செய்கிற மாதிரி அதே மெத்தடு தான் சேம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.